கோவையில் முன் அனுமதியின்றி பிரியாணி போட்டி நடத்திய போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், எந்தெந்த பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாநகரின் மிக முக்கியமான பகுதி இந்த ரயில் நிலையம், அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகள் இருக்கும் இடத்துல அந்த கேரளாவை சேர்ந்த பாபி சம்மனூர் என்பவருக்கு சொந்தமான போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்துல கடந்த புதன்கிழமை அதிக அளவில், அதாவது 6 பிரியாணி சாப்பிட்டால் 1 லட்சம் ரூபாய், 5 பிரியாணி சாப்பிட்டால் 50,000 ரூபாய், 3 பிரியாணி சாப்பிட்டால் 25,000 ரூபாய் பரிசு தொகை அறிவித்து இந்த போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டிக்கு கோவை மட்டுமின்றி கேரளாவிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மக்களும் உணவு பிரியர்களும் வந்திருந்தாங்க. வந்த போதே அந்த பகுதியில ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காரணம், அந்த பகுதி எப்பவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு அந்த உணவகத்துக்கு சென்றதால் அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவத்தன்றே போக்குவரத்து போலீசார் 30க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போதே இந்த நிகழ்வுக்கு அனுமதி வாங்கப்பட்டதா என்ற சர்ச்சை எழுந்தது. இந்த சூழல்ல கோவை மாநகர காவல்துறைக்கு உட்பட்ட பந்தய சாலை காவல் நிலைய போலீசார் நேற்று ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வுக்கு முன் அனுமதி வாங்கப்படவில்லை எனவும், இந்த நிகழ்வினால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடைபெற்று இருப்பதாகவும், பொதுமக்களுக்கு தொல்லை அளித்ததாகவும் உள்ளிட்ட 3 பிரிவுகள்ல போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. காவல் ஆய்வாளர் அர்ஜுன் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த உணவகத்தின் மேலாளர் கணேஷ் என்பவர் மீது இந்த வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் அந்த நிகழ்வு நடைபெறும் போது ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வு அனுமதி பெறாமல் நடத்தப்பட்டிருப்பது தற்போது போலீசார் விசாரணைக்கு பின்பு தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். நன்றி கார்த்திக், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.